இன்னொரு பரிகாரம் என்னன்னா, மீடியால தமிழ்நாட்டுல நம்பர் 1 சேனல் ஒண்ணு இருக்கு. சரி. எல்லாருக்கும் தெரியும். ம். அந்த சேனல் நம்ம நண்பர் இருக்கார். ம். அவரோட ஃபேமிலி இஷ்யூ ஒண்ணு. ஃபேமிலினா அவங்களுடைய மாமா வந்து அவங்க அக்காவும் பிரச்சனை ஆயிட்டு, சொத்து என் பேருக்கு எழுதி வச்சா தான் என் கூட வாழ முடியும் அப்படின்ற அளவுக்கு பெரிய பிரச்சனை ஆயிட்டு, வீட்ட விட்டு வெளிய அனுப்பிட்டு 2 பேரும் பிரிஞ்சிருக்காங்க. அவரு மிரட்ட இவங்க பயந்துட்டு என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட அவரு ரெகுலரா அவருக்கு நெறைய விஷயங்கள் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அவர் ரெகுலரா என்கிட்ட வருவாரு. பேசுவாப்புல. அவர் ஃபோன்லயே கேட்கறாப்புல. கேட்ட உடனே, சரி நீங்க இந்த கோயிலுக்கு போயிட்டு இந்த மாதிரியான பரிகாரங்கள்லாம் பண்ணுங்க அப்படின்ட்டேன். அவங்க முதல்ல அவங்களுக்கு நம்பிக்கை இல்ல. யாருக்கு? இவருக்கு நம்ம மேல நம்பிக்கை. அவங்க அக்காவுக்கு இதெல்லாம் பண்ணணுமா? ரொம்ப சிம்பிளா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இல்ல நீங்க போய் பண்ணுங்க அப்படின்றேன். அப்புறம் போய் பண்றாங்க. பண்ணிட்டு நீங்க போய் இப்ப அவர்கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்றேன். அவரு போய் பேசுறாரு. அங்க பாம்பு மாரி சீறிட்டு இருந்தது பொட்டி பாம்பு அடங்கிட்டாரு. ஓகேங்களா? அப்புறம் இவங்களுடைய ப்ராப்ளம் ஈஸியா சால்வ் ஆயிடுச்சு. ஸோ நம்ம வந்து பரிகாரத்த வந்து சயின்டிஃபிக்கா அப்ரோச் பண்ணணும். ஓகே. ஏன் பண்றோம்? எதுக்காக பண்றோம்? பொதுவாவே எல்லாத்துக்கும் எல்லாமே பரிகாரம் அப்படின்றத விட, நீங்க நம்ப தனிப்பட்ட ஜாதகத்த வச்சு பார்க்க இப்ப நம்ம பெயர்ச்சி பலன்களுக்கு, இல்ல குறிப்பிட்ட விஷயங்களுக்கு சொல்ற பரிகாரங்கள் வேற. அது பொது பலன்ல வந்துரும். நம்ம தனிப்பட்ட ஜாதகத்த பார்த்து, அதுக்குள்ள என்ன பிரச்சனை இருக்கு? அந்த பிரச்சனைக்கு என்ன மாதிரியான பரிகாரங்கள் பண்ணணும்? அப்போ நம்ம ஸ்டோன் போடணுமா? இல்ல அதுக்கு ஹோமம் பண்ணணுமா? இல்ல ஆலய வழிபாடு போதுமா? இந்த மாதிரிலாம் பண்ணும்போது 100% ஒர்க் அவுட் ஆகும்.